உங்கள் வீட்டு சால்ட்டில் கலர் இருக்கா? அப்படி இல்லைன்னா கடகடன் ஓடி போய் பக்கத்தில் உள்ள கடையில் 1 கிலோ கல்லுப்பு வாங்கிட்டு வந்துருங்க. அது அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கணும். நமக்கு நம்ம உடம்புல உள்ள அயோடின் சத்து அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு எதுக்குங்க அயோடைஸ்டு சால்ட்டு? ஸோ நம்ம வாங்குற சால்ட்டே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டோம்னா அதில் உள்ள அயோடின் சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இல்லை நமக்கு ஆல்ரெடி அயோடின் பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வாங்குற கல்லுப்பை அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம். சாதாரண கல்லுப்பை மூலிகை கல்லுப்பாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப கொழுந்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். அதை அப்படியே கல்லுப்பு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பரான கலர்ஃபுல்லான க்ரீன் கலர் சால்ட் கிடச்சிடும். உங்களோட டெய்லி சமையலுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் சால்ட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அயன் சத்து நம்ம பாடிக்கு அதுவாகவே வந்து கிடச்சிரும். இல்லை இந்த மாதிரி பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நிழல் காய்ச்சலை நல்லா ட்ரை பண்ணி முறுமுறுப்பாக நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நல்லா சால்ட் கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். நீர் எதுவும் கோக்காமல் இருக்கிறதுக்காக சின்ன துண்டு தேங்காய் உடையும் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி பீங்கான் அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஜாரில் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.